நெட்ஃப்ளிக்ஸில் லாஸ்ட் வீக் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன மூவி தான் கேரி ஆன். இந்த படத்தை பற்றின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஈத்தன் அப்புறம் நோரா இவங்க ரெண்டு பேருமே ஒரு கப்பல். ரெண்டு பேரும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. இதுல நோரா நார்த் விண்ட் ஏர்லைன்ஸ்ல ஆபரேஷன் ஹெட்டா இருக்காங்க. அண்ட் நம்ம படத்தோட ஹீரோவான ஈத்தன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருக்காரு. எப்பவுமே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒர்க்குக்கு போறாங்க. ஈத்தன் அவரோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக அவரோட சுப்பீரியர் கிட்ட எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு கேட்கறாரு. அதுக்கு அவரோட சுப்பீரியர், உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, உனக்கு இப்ப இருக்க ஒர்க்கே பெருசுன்னு சொல்ல, இவர் என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக எனக்கு கண்டிப்பா இந்த ப்ரொமோஷன் வேணும்னு ஈத்தன் கேட்கறாரு. ஸோ அவரோட சுப்பீரியர் அதை கன்சிடர் பண்ணி, உனக்கு ப்ரொமோஷன் தரதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்க்கலாம், இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண, அதுல நீ எப்படி வேலை பார்க்கறேன்னு பார்த்துட்டு உனக்கு ப்ரொமோஷன் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த எக்ஸ்ரே மிஷின் ஒர்க்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, நம்ம மெட்ரோல கூட இருக்கும், நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் வச்சு அது ஸ்கேன் பண்ணி அந்த சைடு அனுப்பும். ஸோ அதுல நம்ம ஹீரோவான ஈத்தன் இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் பண்றாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்ரேல ஒரே ஒரு ஏர்பாடை மட்டும் ஈத்தன் பாக்குறாரு. ஸோ இது உங்களோட தான் அங்க இருக்க பேசஞ்சர் கிட்ட கேட்கும்போது அவங்களும் என்னோடது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை நான் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் லாக்கர்ல போட்டாரு, யார் வேணுமோ வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட போறாரு. அப்ப அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த ஏர்பாட அவர் காதுல மாட்ட சொல்லி. அந்த ஏர்பாட அவர் காதுல மாட்டினோடனே அங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், சொல்றதை மட்டும் கேளு. என்னோட ஆள் ஒருத்தன் ஒரு சூட் கேஸோட ரெட் கேப் போட்டுட்டு வருவோம், உனக்கு அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை, ஆனா அந்த நீ சேஃபா எக்ஸ்ரே மிஷனை கிராஸ் பண்ண வைக்கணும், அப்படி கிராஸ் பண்ண வைக்கலன்னா உன் ஒய்ஃபை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை சொல்லி ஆகணும், சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. ஒரு சீனும் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பரபரப்புலேயே நம்மளை வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நடிச்சிருந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேரை குறிப்பா சொல்லி ஆகணும். ஒன்று நம்ம படத்தோட ஹீரோவான ஈத்தன், அண்ட் அப்புறம் இன்னொன்று அங்கேருந்து மிரட்டுறாருன்னு சொன்னால அவரோட பெர்ஃபார்மன்ஸ், இவங்க ரெண்டு பேருமே பின்னி இருப்பாங்க. அண்ட் அடுத்து இது டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான படம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீன் சொல்கிறேன், ஒரு காருக்குள்ளே ஒரு 1 மினிட்க்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அப்படி எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபேமிலியோட இந்த படம் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.